இருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகியுள்ளது? ராசியின் அதிபதியான குரு பெயர்ச்சி, சூரியன் உச்சம், சுக்கிர பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி, புதன் பெயர்ச்சி, செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் வருவது என அடுத்தடுத்து அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படுகின்றன. பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன, சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு சற்று விரிவாக பார்க்கலாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது? அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். புதனினுடைய இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு இந்த அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை 24ஆம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேச ராசிக்கு செல்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. சித்திரை 9ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட வேளையில் சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய அளவில் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களகாரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதைவிட மிக வலுவாக சித்திரை 18ஆம் தேதி முதல் குரு மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவே குரு ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்துல திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு மிகுந்த வீரியத்துடன் ரிஷபராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செழிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் குரு அமர்வதால் எனவே குரு பெயர்ச்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை 12ஆம் தேதி முதல் சுக்கிரன் மீன ராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர குரு
2 கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கிர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது. குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 1 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்ற தருணங்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் இந்த மாதத்தின் முற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் 3இல் நுழைகிறாருங்க. 2ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 3ஆம் இடம் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த 2ஆம் இடத்திற்குரிய பலனை இந்த மாதத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் நல்ல பல வழிகளையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அங்கு ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரனும் ஜென்ம ராசியை விட்டு விலகி மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். 7 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பதால் சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மனதிற்கு நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையோ சிக்கலோ இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் மற்ற துறைகளை விட அபரிவிதமாக தொழில்துறையில் உண்டு. அதே போன்று கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் தனஸ்தானத்தில் அமர்வதும் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறலாம். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைவது விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதி
உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் பெரும்பாலும் இந்த மாதத்தில் சாதகமாக வளம் வருவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறும். கல்வித்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகமும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உருவாகும்.